ஈரான்ல வந்து ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஒண்ணு வெடிக்குது. அ அதனால என்ன ஆகுதுன்னா, கவர்ன்மெண்ட் மாறுது. புதுசா வந்திருக்கிற கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, அமெரிக்காக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கு. ஈரான்ல நெறைய ஆயில் ரிசோர்ஸ் இருக்கு. ஸோ அமெரிக்கா என்ன என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான், அமெரிக்கா வந்து ஈராக்க வச்சு ஈரான அடிக்குது. அப்போ ஈராக்க ரூல் பண்ணிட்டு இருந்தவர் தான் சதாம் ஹுசேன். ஸோ இந்த ஈராக், ஈரான் சண்டை வருஷக்கணக்கா போய்க்கிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல வந்து சீஸ் ஃபயர்ன்னு ஒரு முடிவுக்கு வருது. சீஸ் ஃபயருக்கு அப்புறம் சதாம் ஹுசேன் என்ன நெனச்சான்னு தெரியல, அமெரிக்கன்ஸ் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். போயிட்டு குவைத் அடிக்கிறான். ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்டா, குவைத் வந்து ஈராக்கோடது, வந்து ஈராக்கோட மெர்ஜாவு இந்த மாரிலாம். ஸோ அமெரிக்காவுக்கு வந்து இந்த ஈராக், ஈரான் 2மே ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. 9/11 அட்டாக்கு அப்புறம் வேர்ல்டு ஃபுல்லா ஒரு டெரரிசம் அப்படிங்கிற ஒரு பேனிக்னஸ் இருந்துச்சு. இந்த சிட்யூவேஷன அமெரிக்கா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு, தனக்கு கொடைச்சல் குடுத்துக்கிட்டு இருந்த சதாம் ஹுசேன இவன்கிட்டயும் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் நியூக்ளியர் வெப்பன்லாம் இருக்குன்னு சொல்லி அவனையும் போட்டு தள்ளுறாங்க.